வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான ஒரு எக் கறி. இதோட பேர் வந்துட்டு அண்டா சிங்காரி. இந்த சிங்காரி யாருன்னால என்ன கேட்காதீங்க, அது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதோட பேர் அதுதான். இது ஒரு நார்த் இந்தியன் ட்ரெஸ். இது வந்துட்டு ரோட்டிக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். உங்ககிட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, நீங்க வெறும் முட்டை மட்டும்தான் இருக்கு ஃப்ரிட்ஜில் அப்படின்னா கண்டிப்பா இந்த கிரேவி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கிரேவி. நம்ம நார்மலா செய்யற எக் கறியிலேருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த சூப்பரான எக் சிங்காரி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான எக் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம 2 முட்டையை இதுல உடச்சு விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு லைட்டாக பீட் பண்ணிக்கலாம் நம்ம இதோடு சேர்த்தி. இல்லை நம்ம பெப்பர் மிளகா பொடி அதெல்லாம் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம கிரேவியில் வந்துட்டு எல்லாமே போட போகிறோம், அதுவே சரியாக இருக்கும். இதுக்கு நம்ம வெறும் உப்பு கொத்தமல்லி தலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த அளவு பீட் பண்ணால் போதும். இப்போ இன்னும் 2 முட்டை நான் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை வந்துட்டு நம்ம 4 வெட்டிக்கலாம். இந்த மாதிரி 4 பீஸா நீங்க வெட்டிக்கோங்க. இதையும் சைட்ல வச்சுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை நம்ம ஒரு பவுல்ல வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதுல மல்லித்தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இது நல்ல காரமான மிளகா பொடியாதனால. சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்து சாட் மசாலா பவுடர். இதுதான் இந்த கிரேவிக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்க போகுது. சாட் மசாலா பவுடர் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுல சேர்த்திக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மசாலாஸை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நம்மளோட மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் தனியாக வச்சுக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்துட்டு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஆம்லெட்டுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம்ல 2 எக்கு, அதை வந்துட்டு இதில் விட்டுடலாம். இது ஒரு நிமிஷம் அப்படியே குக்காக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி விடலாம். அதை ரொம்ப உடைக்க வேணாம். இந்த எக்கை லைட்டாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நம்ம வந்துட்டு இதை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பீசஸாக பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம பேன்லேருந்து. இப்போ அதே பேனில் திருப்பியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் பொரிஞ்சிச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறதுல வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டோம். ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு கண்ணாடி மாதிரி டெக்ஸ்சர் வரும்ல, அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு மாதிரி கிளாஸியான டெக்ஸ்சர் வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கலந்து வச்சிருக்கோம்ல இந்த மசாலாஸை இதுக்குள்ள போட்டுடலாம். இந்த கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கிறேன். இதையும் இதில் விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாஸ்லாம் பச்சை வாசனை போகணும், எண்ணெய் தெளியணும், அது வரைக்கும் இது வந்துட்டு நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை வந்துட்டு வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். பாருங்க நம்மளோட மசாலாஸ் வந்து நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் தெளிஞ்சிச்சு பாருங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி கேரட் துருவியில் போட்டு துருவி வச்சுருக்கேன். கேரட் துருவியில் துருவினோம்னா நமக்கு தோல் தனியாக வந்துடும், நம்ம அந்த உள்ளே இருக்கிற பல்ப் மட்டும் கிடைக்கும் நமக்கு. இப்படி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மிக்சியில் லைட்டாக ஒரு அடி அடிச்சு கூட யூஸ் பண்ணலாம் தக்காளியை. இப்போ இதை இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் பச்சை வாசனை போக வதங்கணும் நல்லா. இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு. தக்காளி போட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கமாக வதங்கி இருக்குது. இங்கே பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சிச்சு, நம்மளோட தக்காளியும் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம பட்டாணி போட போகிறோம். இது வந்து வேக வச்சு பட்டாணி. இந்த பட்டாணி இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பட்டாணியும் இதோடு சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் வச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம ஆம்லெட் பண்ணி வச்சோம்ல அந்த முட்டை ப்ளஸ் வேக வச்சுருக்கோம்ல இந்த முட்டை, இதையும் சேர்த்திடலாம். அதில் இது கூட கொஞ்சமாக கிரேவி வேணும்ல, அதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம்.
இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ சேர்த்திக்கலாம். நீங்கள் மசாலாஸ்லாம் இப்போ எதுவும் ஆட் பண்ணாதீங்க. எல்லாம் முன்னாடியே கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு மட்டும் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அப்படியே இப்போ நம்ம முட்டை போட்டு வச்சு 2 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு நம்மளோட மசாலாஸ் எல்லாமே. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அண்டா சிங்காரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூக்கிட்டுருங்க. இந்த ஈஸியான எக் சிங்காரியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.